மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோட மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இந்த ஆட்சி அமைஞ்ச ஒரு வாரம் 10 நாள்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு துறைகள்லையும் நடக்கிற விஷயங்கள் பத்திரிகையாளர்களுக்கு எப்படியும் தெரிய வந்துடும், அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அது நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு 80வது நாள், பதவியேற்று 80வது நாள், அந்த அறிகுறிகள் எப்படியா தெரிய தொடங்கியிருக்கு? இல்லை, பத்திரிகையில் வர்ற அளவுக்கு தெரியுதுல்ல. ஆனால் இது தெரியுதுங்கிறதுக்காக பார்த்தீங்களா அது விஜயனுடைய நோக்கம் சிதைஞ்சு போயிடுச்சு, அவர் தப்பான முடிவு எடுத்துட்டார் அப்படின்லாம் நம்ம போய் அவரை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. எல்லாரும் வலுவாக நின்று திரண்டு நின்று விஜய் பின்னாடி நிற்கணும்னு தான் நான் சொல்லுவேன். முதலமைச்சர் பின்னால் திரண்டு நின்று அவருடைய அந்த ஒரு தூய சிந்தனைக்கு நம்மளாம் ஆதரவு தரணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஆட்சியை விஜய் விமர்சிக்கிறதுக்கெல்லாம் வேறு விஷயங்கள் இருக்குது. வேறு எந்த முதலமைச்சரும் ஆட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் சொல்ல யோசிக்கிற விஷயத்தை அவ்வளோ துணிச்சலாக சொன்னார். அதன் விளைவு தான் இன்றைக்கி பணம் வாங்கணுங்கிற ஆசை இன்றைக்கி ஒரு 15 மந்திரிங்களுக்கு வந்துடுச்சு, பேரோடு நமக்கு தெரியும்னு வச்சுப்போம். ஆனால் வாங்கணுங்கிற சிந்தனை தொடங்கலாமா வேணாமாங்கிற ஒரு பயத்தை, தயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அந்த அமைச்சர்கள்ட்ட. அதுதான் விஜய்க்கு கிடைச்ச வெற்றி, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்காக ஊழல் ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியல. சரி, விஜய் அப்படி ஒரு முடிவு எடுத்தார், சொன்னார், செஞ்சார், நல்ல காரியம் பண்ணார். அவர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல் இருக்குது, இல்லை இப்போ பணம் வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னபோது விஜய் நடந்து கொண்ட விதம் எனக்கு திருப்தியாக இல்லை. ஒரு முதலமைச்சராக, கட்சியினுடைய தலைவராக அவர் நடந்து கொண்ட விதம் சரியல்ல. அந்த பெண்மணி பேரை மறந்துட்டேன், வழக்கறிஞர் ஞான சௌந்தரி சொன்னது சரிதான், அந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படிலாம் விஜய் ட்விட்டு போலான்னு எதிர்பார்க்கல. அந்த அளவுக்குலாம் அரசியல் இன்னும் தூய்மை ஆகிடலை. அதை பற்றி மௌனமாக இருந்துட்டு சத்தம் இல்லாமல் கட்சியிலேருந்து ஒரு குழு அமைச்சு கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துக்கு ஒரு டீம் அனுப்பி, அந்த அம்மா அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன், நடந்த விஷயத்தை பற்றி கட்சி விசாரிக்கும், தவறு செஞ்ச கட்சி நிர்வாகிகள் யாராக இருந்தால் நான் நடவடிக்கை எடுப்பேன், கட்சி ரீதி அவர் கூட விடலாம், புசியானதை விட்டு கூட ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம், இந்த டீம் போகிறாங்கன்னு. ஸோ ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை எல்லா வடிவங்களிலும் விஜய் எதிர்க்கிறார் அப்படிங்கிறது அன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். மாறா அவ்வளவு வேகமாக ஞான சௌந்தரியை கட்சியை விட்டு நீக்கிறிய, அப்போ ஊழலுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தவங்களே நீக்குவீங்களான்ற அந்த இதை, அது ஒரு உதாரணம். கன்னியாகுமரியில் இதே பிரச்சனைக்காக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல, ஆடியோ ரிலீஸ் பண்ண உடனே நீக்கினாங்க, இந்த காசு கேட்ட நீக்கிறா, என்ன நடவடிக்கை? அதில் இவர் கொஞ்சம் ஸ்லோவாகிறார் அல்லது தன்னுடைய பாணியை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அப்போ தான் நிஜமாகவே முதலமைச்சர் அந்த விஷயத்தில் முழுமையான உறுதியோடு இருக்கிறாங்கிற மெசேஜ் கீழே வரைக்கும் போகும். இன்றைக்கும் பணம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்றைக்கும் பணம் நடமாடுது. அதுக்காக நம்ம விஜயோ இந்த அரசியலை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். அந்த அமௌண்ட்டு குறையுது, எண்ணிக்கை குறையுதுங்கிறதே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ஊழலை ஒழிக்கவே முடியாது, நான் இது எந்த காலத்துலையும் என் கருத்தை மாற்றிக்க மாட்டேன். ஆனால் ஆட்சியின் உச்சபட்சத்தில் இருக்கிற ஒரு நபர் இவ்வளோ உறுதியாக சில முடிவுகள் எடுக்கிற போது ஒரு நாள் நிச்சயம் ஊழல் குறையும், லஞ்சம் குறையும். அதுவே மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றமாக இருக்கும். நான் கோபடத்தில் அது ஒரு இளைஞர் அரசியல் மையப்படுத்தின ஒரு படம். அந்த புது கட்சி பதவியாக இருக்கும்போது பழைய முதலமைச்சர் 100 கனவு வச்சுட்டு 1000 சத்தியம் பண்ணலாம், உன்னால் எதையுமே இங்கே மாற்ற முடியாது, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வாழ் சொல்லிட்டு போகிறது இப்படி தான் சொல்லிட்டு போ. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஊழலை ஒழிக்கவே முடியாது அப்படின்ற டேக்லைன் நான் அதுலேருந்தே எடுத்துக்கிறேன். ஒரு முதலமைச்சர் அவர் சொன்னாலும் இங்கே சிஸ்டம் அப்படின்றது பெருசு. முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் போய் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த நம்பர் போட்டுக்கிட்டே போனால் லேயராக போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம சிஸ்டத்தையே இது பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது முதலமைச்சர் விஜயினுடைய அந்த அறிவிப்பு இருக்குல்ல, வெளியில் அந்த சொன்ன அறிவிப்பு, அவருடைய அறிவிப்பே அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனையாக நின்றுச்சா? பிரச்சனைன்னு நம்ம சொல்லக்கூடாது, அப்படி எதுவும் பிரச்சனைலாம் வந்துடலை. அது ஒரு பெரிய ஒரு யுத்தம் மாதிரி தான். ஊழலை ஒழிக்கிறது ஒரு மிகப்பெரிய யுத்தம் தான். அவருடைய சகாக்களே அதுக்கு தடையாக நிற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன இவர் பாட்டுக்கு அவரை நடித்து சம்பாரிச்சு வச்சுருக்கிறாரு, நான் இந்த டவாலிக்கு பிஎஸ்ஓக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னு புலம்புற அமைச்சர்களையும் நம்ம கேட்குறோம். அந்த யதார்த்தமும் நமக்கு புரியுது. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பயத்தை ஏற்படுத்தினதான் முதல் வெற்றின்னு நான் சொன்னேன். தொடங்கட்டுமே சார், போகட்டும், அதுக்குள்ளே போய் அள்ளி வீசணுமா, மண்ணள்ளி போடணுமா? அதில் ஒரு நல்ல நோக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து வரப்போகிற ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் வெக்கப்படுற அளவுக்கான ஒரு முயற்சியை விஜய் எடுத்திருக்கிறார். நம்ம அவர் குறைச்சாரு, நம்ம கொஞ்சம் போனோட வாங்கின மாதிரி வாங்க வேண்டாம்னு நினைக்கிறதே ஒரு வெற்றி தான். அடுத்து யார் வந்தாலும் நான் சொல்கிறேன். அதில் ஒரு நல்ல முயற்சியை வரவேற்கிறது தான் இப்போதைக்கு என்னுடைய இது. நான் அதை தாண்டி ஊழல் ஒழிஞ்சிடுச்சு அல்லது எது வந்தாலும் நசுக்கணுங்கிற அந்த சிந்தனையை மாற்றிட்டு எல்லா வடிவத்திலையும் அதை போகணும். முதலமைச்சர் நேராக போக முடியாது, அதனால நான் குழு அமைக்கணும்னு நான் சொன்னேன். கள்ளக்குறிச்சியா எடு வண்டியை அப்படின்லாம் நான் சொல்லலையே.
ஒரு டீம் அனுப்புங்க. ஒரு தார்மீக பயத்தை கட்சிக்காரர்கள் மத்தியில் அது ஏற்படுத்தும்ல. நீங்கள் விழுப்புரத்துக்கு ஒரு டீம் போதுன்னா கிருஷ்ணகிரியில் ஆடி போயிடுவான், நாகப்பட்டினத்தில் கிடுகிடுன்னு இருப்பான், நம்ம மாவட்டத்துக்கு எப்போ வர போகிறாங்களோன்னு. அந்த பயத்தை ஏற்படுத்துறதானே சார். இதில் கொஞ்சம் விஜய் வேகம் காட்டணுமோன்னு, அன்புமணி இந்த வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்தினா நினைக்கிறேன். வேகம் குறைஞ்சிருக்குன்னு, அதில் சத்தியமான வார்த்தை அது. அல்லது எல்லா இடத்துலையும் அந்த வேகம் இல்லை அப்படின்னு தான் நான் ரீட் பண்ணுறேன். நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஒரு வழக்கறிஞர் லஞ்சம் வாங்குறாங்க, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் வாங்குறாங்க குற்றம் சொல்கிறாங்க, அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இப்போ ஊழல் அப்படின்றது வந்து பணமாக மட்டுமே இங்கே இருக்கிறது கிடையாது. பல நேரங்களில் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகமே கூட இங்கே ஊழலாக தான் வந்து மதிப்பிடப்படும். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேக்காவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு எடுத்துக்கலாம். அவங்க ஞான சௌந்தரியமே மாவட்ட செயலாளர் தான் குற்றம் சொல்லியிருந்தாங்க. மாவட்ட செயலாளர் மூலமாக புசியானந்த் அப்படின்ற மாதிரி தான் அது போயிருந்தது. மாவட்ட செயலாளர் மேலே ஒரு குற்றத்தை யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, ஆதாரத்தோடு சொல்கிறாங்க, இல்லை பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்கள விசாரிக்கிறதுக்கு பதிலாக இந்த புகார் சொல்கிறவங்களை கட்சியை விட்டு நீக்கிறது வந்து தாவேக்காவில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கனால ஒரு 3 இன்ஸ்டன்ஸை வந்து சொல்ல முடியும். நானும் கவனிச்சேன். இதுவே ஒரு வகையிலான இல்லை, அதனால தான் இது எல்லா வடிவத்திலையும் ஒரு ஊழல் எதிர்க்கிறாருங்கிற முடிவுக்கு மக்கள் வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அவர் சொல்கிறாருப்பா, ஆனால் கீழே நடக்கிறத கண்டுக்க மாட்டுறாரு. கண்டுக்கலாம் கூட பரவாயில்ல, தப்புன்னு சொன்னவனை கட்சி விட்டு நிற்கிறாங்க. அதில் காட்டுற வேகத்தை தப்பு பண்ணவன் மேலே எடுக்க மாட்டாங்கிறது. இப்போ ராணிப்பேட்டையில் அந்த பாலியல் விஷயங்களும் அப்படி தான். நீங்கள் ஊழல் இல்லை, நான் பார்ட்டி ஃபண்டு வாங்க மாட்டேன்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிவிட்டு செஞ்சுட்டு மீதி எல்லா விஷயத்துலையும் கலாச்சாரத்தை சீரழிக்கிறத வேடிக்கை பார்ப்பேன், நானே ரீல்ஸை ரசிப்பேன்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்ம ஒரு மந்திரிங்க ஜனநாயகன் படம் பார்க்குறது தப்பு இல்லை, உணர்ச்சி வசப்பட்ட அழுகிறதும் தப்பு இல்லை, துல்லாத மனம் துள்ளும் படம் பார்த்துட்டு நானும் கூட எனக்கே அழுக வந்திருக்கும் சில காட்சிகள். அது வேற. அப்படி அழுகிறத நான் என்னைக்கா ரீல்ஸ் எடுப்பேன்னா, பக்கத்துல ஒய்ஃப் இருந்தா கூட பிள்ளை இருந்தா கூட தெரியாம தான் அப்படி கண்ணீர் வருமே தவிர, அதை போய் லைட்டிங் பத்தலன்னு லைட் வச்சு வீடியோ எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் 10 இடம் கேட்டேன், என்ன மாதிரி 100 பேர் கேட்டாங்க. ஆனா விஜய் நினைச்சிருந்தா இந்த ரீல்ஸ் எடுக்கிறத கலாச்சாரத்தை நிறுத்துங்கன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா கேபினட் கூட்டத்தில் அந்த மந்திரிங்க எனக்கு அந்த வேலை பண்ணியிருப்பாங்களா? இப்போ அவங்க அழுததையும் நம்ம நகைச்சுவையாக பார்க்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஜனநாயகன் படம் இப்போ ஒரு படம் பார்க்குறதே குற்றம் இல்லை, நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது இந்த மோகத்திலிருந்து வெளியில் வரணும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இந்த அரசு செய்ய தவறுது. வாயை திறந்து பேச மறுக்கிறது. நிர்மல்குமாரும் ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகன் இந்த 3 பேர் அடிக்கடி பத்திரிகையாளர் பார்க்குறாங்க, செய்கிறாங்க. தகுதியான அமைச்சர்கள், அவங்களுடைய கிரெடிபிலிட்டிக்குள்ள நான் வரலை. அவர்களுக்கு அரசுடைய நிர்வாகத்தில் அவர்களும் ஒரு முக்கிய அங்கத்தினர்கள். முதலமைச்சர் பேசுகிற பேச்சுக்குன்னு சில அந்த வீரியம் இருக்குது, முக்கியத்துவம் கிடைக்கும். தேசிய அளவில், மாநில அளவில் அது உறக்க சொல்கிறது, கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்கிறேன்னு யார் சொல்கிறான்னு ஒன்று இருக்குல்ல. தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துக்கு விஜய் ஒரு ட்வீட்டு போட்டிருந்தாருன்னா தமிழில் இங்கிலீஷ்லேயே நேஷனல் முழுக்க அது எதிரொலிச்சிருக்கோம்ல. இது எல்லா மாநிலங்களுக்குமான பிரச்சனை. மாநில உரிமைகளை பறிக்காதீங்க, மாநில உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொன்னால் கர்நாடகா காவிரி விஷயத்தில் நம்மளை நேர் எதிரியாக பார்க்குற கர்நாடகாவும் சந்தோஷப்படுவாங்க. மாநில உரிமைகளுக்காக ஒரு முதலமைச்சர் குரல் கொடுக்குறாருன்னு. ஏன்னா எங்கேயோ காங்கோலையோ கானாவிலையோ நடக்கிற மாதிரில விஜய் மூஞ்சி திருப்பிட்டு போறாரு. அதை பற்றி ஒரு ஒரு துளி கூட அவர் கவலைப்படலையே. கவனத்துக்கு போச்சான்னு தெரியாத அளவுக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு ட்விட்டு போறல என்ன சார் குறைஞ்சு போயிடுவீங்க? ஆளுநரின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது ஒரு வரி போட மாட்டீங்களா? மத்திய அரசு நாங்கள் பிஜேபி எதிர்ப்பு நீங்கள் பிஜேபி எதிர்க்கணும்னு நம்ம நோக்கம் இல்லை. அவங்க உரிமைகளை பறிக்கிற போது, உணர்வுகளோட உரசி பார்க்குற போது கூட நீங்கள் உங்கள் வாயை திறந்து பேச மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு தான் பேசுவீங்க? உங்கள் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற ஏடிஜி தான் அவர் டிரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி, அவர் ஜெயில் நிர்வாகம். ஜெயில் சிறைத்துறைக்கு நிர்மல்குமாருக்கும் நிர்வாகி நீங்கள் தான், அவரையும் நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க. அந்த ஜெயிலுக்குள்ள ஒருத்தனை அடிச்சே கொள்றாங்க. அடித்து கொண்டது ஜெயில் ஊழியர்கள்னு தெரிஞ்ச பிறகு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலையே சார். பதவியை ராஜினாமா செய்கிறேன், உங்களை யாரும் கேட்கல. மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்குவேன். யாராக இருந்தாலும் உங்கள் பாஷையில் தொலைச்சிடுவேன்னு கூட போடுங்களேன். என்ன நடக்க போகுது இப்போ? அதுவும் பேசலை. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 80 நாள் இன்னைக்கு நீ சொல்கிறீங்களே, 80 நாளில் குறைஞ்சது 8 விஷயத்தில் வாய் திறக்க வேண்டிய விஜய் ஒரு விஷயத்தில் கூட வாய் திறக்கல. இது நம்மளால் சில என்ன சொல்கிறது ஆதங்கத்தை இதுக்கு மேலே வேகமாக என்னால் சொல்ல முடியல. எந்த வகையிலும் இது நல்லதில்லை. விஜய்க்கும் நல்லதில்லை, அந்த கட்சிக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டு நலனுக்கும் நல்லதில்லை. இல்லை, இப்போ அவங்க வந்து எல்லா விஷயத்துக்குமே இன்னொன்று சொல்லிடுறேன். பொதுமக்கள் தங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் லோக்பவனை அணுகலாம், மனுக்களை இங்கே கொடுக்கலான்னு சொன்னார்ல. நேர மாநில அரசின், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் நிர்வாகத்தில் தலையிடுற விஷயம் அது. விஜய் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அமைச்சரோட இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணலங்க. இது வரைக்கும் ஒரு அமைச்சரோட அதை பற்றி பேசலை. வைகையார் விஷயத்துக்கு நிர்மல்குமார் பேசினார், நல்லா கடுமையாக பேசினார். போய் அங்கே இருக்கிற வேலையை பாருங்கன்னாரு. ஒரு நாள் கேப் விட்டு 3ஆவது நாள் ராஜ்மோகன் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வருது, நிர்மல்குமார்ட்ட இந்த பதில் இல்லை, ஆதவ் அர்ஜுனா பேசலை, ராஜ்மோகன் பேசலை. பேசி இருக்க வேண்டிய முதல் நபர் முதலமைச்சர் விஜய் பேசலை.
இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டிருக்க வேண்டாமா? ஆளுநருக்கு இதுவா வேலை? இந்த நிர்வாகத்தில் சீன்ற வேலையை இன்னையோட நிறுத்திங்க. கடுமையான வார்த்தைகள் மென்மையாக கூட ஏதாவது ஒரு ட்விட்டு போடுங்களேன். பத்திரிக்கையாளர் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க தெரியும். அறிக்கை பக்கமாக பேரா எழுத வேண்டாம், ஒரு பேரா. இந்த மாதிரி பேசுகிற விஷயத்தில் ஒரு தயங்குறாருன்னு தான் நமக்கு வருத்தமாக இருக்கு. இல்லை, இப்போ அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் ஏன் பேசணும், நாங்கள் செயலில் காட்டுறோம் அப்படிங்கிற இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை சார். அது கேட்கும் போதே உடம்பெல்லாம் எரியுது சார். மக்கள் அவ்வளோ முட்டாளா? உங்கள் மேலே நம்பிக்கை வச்சானே சரி 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்கான். நான் எங்கே செயல்திறனில் காட்டுங்க. என்ன செயல்திறன் என்ன காட்டினார்? ஆளுநர் விட்ட அறிக்கைக்கு செயலில் என்ன காட்டினார் விஜய்? நேற்று 151 இடங்கள் மருத்துவ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை கொண்டு போய் மத்திய அரசு தொகுப்பு கொண்டு கொடுன்னு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பே வந்துடுச்சு. அந்த சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை பொறுப்பை கவனிக்கிற முதலமைச்சரின் செயலாளர், தலைமைச் செயலாளர், இந்த 3 பேரும் உங்களை வந்து பார்த்தாங்களா பார்க்கலையா? அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கேட்டீங்களா கேட்கலையா? சுகாதார அமைச்சரையும் கூட சேர்த்துங்க, அருண்ராஜையும் கூட சேர்த்துப்போம். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க சார். இன்னைக்கு அந்த இடம் நம்மள விட்டு போயிடுச்சு சார். சீனியர் கவுன்சில்ஸ் யாரும் ஏன் ஆஜராகல? அப்ப இன்னைக்கு நேற்று கூட்டு சரி சார், நாளைக்கு என்னவெல்லாம் வழக்கு வருது? காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு, 6 மணிக்கு தான் பள்ளி மாணவனை போல வருகிறார் போயிறான்னு எழுதி ஒரு பெருமை தேடி நீங்க அதை இதில் போடுறீங்க, மீம்ஸ் போடுறீங்க, கார்டு போடுறீங்க, ரைட்டு. என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இது ஒரு நான் ஏதோ நடந்ததை குத்தி காட்டலை, நம்ம உரிமை பறிப்போகுதுங்கிற ஆதாரத்தில் சொல். இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் இருக்குல்ல, ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 இடம் தான் கொடுப்பாங்க. அனுமதிக்கிற போதே 2 பேருக்கு ப்ரொஃபஸர் இருக்காங்களா, அதுக்கான வசதிகள் இருக்கா, அதற்கான நிதி ஆதாரங்கள் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கமிட்டி வந்து பார்த்துட்டு 2 இடம் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி குருவி சேர்க்கிற மாதிரி 2 சேர்த்த இடத்துல 151 கொண்டு போய் நேற்று கொண்டு இப்படி லட்டு மாதிரி தட்டில் வச்சு கொடுக்குறீங்களே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மேகதாது விஷயத்தில் ஸ்டாலினுக்கு புரிதல் இல்லை, காவிரி விஷயத்தில் அவர்கள் சொதப்பியதால் தான் இன்னைக்கு இந்த நிலை. நிர்மல்குமார் ஆதவும் மாறி மாறி அரசியல் பேசக்கூடாத நேரத்தில் அரசியல் பேசுறீங்கல்ல, அப்ப நேற்று நீங்க யார் சொதப்பினதுனால இவ்வளவு பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? கரூர்ல 31 பேருக்கு அரசு வேலை வழங்கி அந்த இது ரத்துன்னு வந்துச்சுல, அட்வொகேட் ஜெனரல் விஜயநாராயணனே போய் ஆஜரானார். அப்ப அவர் சொதப்பினாரா சார்? ஒரு வழக்குன்னு வந்தால் ப்ளஸ் மைனஸ், தீர்ப்பு ப்ளஸ்ஸாக வரும் மைனஸாக வரும், உங்களுக்கு சாதகமாக வரும், எதிராக போகும். இது ஒரு காலங்காலமாக இருக்கிற நடைமுறை, யதார்த்தம் தான். யாராவது ஒருத்தன் தான் ஜெயிக்க போகிறான். அதுக்காக நீங்கள் அரசியலை கொண்டாந்து பேசி உங்களுக்கு ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாதா? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா மேகதாதை பற்றி? சொல்லுங்கள். இந்த நக்கல் நையாண்டி பண்ணுற வேலையை விட்டு நீங்கள் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினா நீங்கள் அபிஷேக் பண்ணு சிங் போட்டிருக்கிறோம். அவர் போகிறாரா இல்லையா? அவர் போக முடியல, வேறு எந்த சீனியர் ஆஜராக நேற்று யாராவது அதை பற்றி பேசுனீங்களா? யாருமே ஆஜராக விட்டாங்க சார். ஜட்ஜு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல ஆள் இல்லை சார். தீர்ப்பே கொடுத்துட்டாங்க சார். இன்றைக்கி போய் திருப்பி நம்ம கதவை தட்டணும், ரெவியூ க்யூரேட்டிவ் அப்படின்னு அடுத்தடுத்து அது ஜட்ஜு மனசு வச்சாதான் உண்டு. இந்த ஒரு விஷயத்தினால விஜய்க்கு ஒன்றுமே தெரில, அவருக்கு நிர்வாகத்தில் ஈடுபாடு இல்லை, தமிழ்நாட்டு மக்கள்னாலே அவருக்கு ஆகலைன்னா நான் சொல்ல மாட்டேன், எந்த காலத்தையும் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு விஷயமும் அவருக்கு பாடம் தான். இன்னும் கொஞ்சம் ஈடுபாட்டோடு அவர் உழைக்கணும். அதிகாரிகள் அவருக்கு சரியான ஆலோசனையை சொல்லணும். நான் முதலமைச்சரின் செயலாளரை தான் முதல் குற்றவாளியாக இதில் சொல்லுவேன். முதலமைச்சருடைய செயலாளர் முன்னாடி சுகாதாரத்துறை செயலாளராகவும் இருந்தவர். இப்போ முதலமைச்சருடைய நம்ம தனிப்பட்டதுக்குள்ளே போக வேண்டாம், யார் சப்ஜெக்டை பார்க்குறாரோ அவரே பண்ணட்டுமே. அவங்க சொல்லணும்ல, இந்த சுகாதாரத்துறை கவனிக்கிறதுக்கு ஒரு செயலாளர் இருப்பார். 10 துறையை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்கல்ல, நீங்கள் அப்புறம் என்ன பண்ணீங்க? நேற்று முதலமைச்சருக்கு சரியான ஆலோசனை சொன்னீங்களா? சொல்லுங்கள். சுகாதார அமைச்சரை வர வச்சிங்களா? நம்ம இந்த ஆதங்கத்தில் தான் நம்ம இவ்வளோ கோபம் வருது. இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கு. நீ அரசியல் பண்ணுறதுல காட்டுற ஆர்வத்தை, செந்தில் பாலாஜியை நோக்கி எப்படி அனுப்பலாம், யார் அப்படின்னா அவர் எப்படி தூக்கலான்னு அதில் காட்டுற ஆர்வத்தை, செந்தில் பாலாஜி தாராளமாக தூக்கி உள்ள வைங்க. ஆதாரம் இருந்தால் அதுக்கு உள்ளே போட போகிறீங்க, கோர்ட்டு பார்க்க போகிறோம், ஆமான்னு விட போகிறோம், பெயில் கொடுக்கலன்ட்டு போகிறோம். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அதில் பாதியாவது இதெல்லாம் காட்டணும்ல சார். இன்றைக்கி காலையில் ரெய்டு போகிறாங்க, 41 இடங்களில் ரெய்டு நடக்குது. நேற்று ஃபுல்லாக இதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமானவங்க எல்லாம் உட்காந்து பேசியிருப்பாங்க, எங்கெங்கே ரைடு போகிறது, யார் வீடு என்ன. இதில் காட்டின ஆர்வத்தில் ஒரு 10% நேற்று நீங்கள் அந்த மெடிக்கல் சீட் விஷயத்தில் காமிச்சா 151 இடம் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிருக்காதுல்ல சார். ஏன் நாளைக்கு கூட ரைடு போவாங்களே? இப்போ என்ன தலைமொழி போச்சு? செந்தில் பாலாஜி நாட்டு பாஸ்போர்ட்டே கொடுக்குறேன் தானே ஒரு ஏபிஏ ஒன்று வாங்கிறார் ஒரு கேஸில். இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு பண்ணுங்கள், என்ன கெட்டு போக போகுது? இப்போ எங்கே ஓடிட போகிறாங்க? இந்த கேஸ்லாம் இன்னொரு கேஸு. நான் சொல்ல புரியுதா சார்? இதில் ஆர்வம் ஏன்னா இவ்வளவு நம்பிக்கை வச்சு ஒருத்தவங்களை உட்கார வச்சாங்களே, இவங்களுடைய சிந்தனையை இப்படி போகும் தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கூட நம்ம சொல்லலை, அவங்களும் நிர்வாகத்துக்கு புதுசு தான். அதனால தான் அதிகாரிகளை தான் ஃபர்ஸ்ட், விஜயை கூட நான் 2ஆவதா 3ஆவதா தான் சொல்லுவேன். அவருடைய செயலாளர், சுகாதாரத்துறை கவனிக்கிற செயலாளர் தான் இதில் முதல் குற்றவாளி.
அவர் அதை கண்காணிக்க தவறிட்டாரோன்னு தோணுது. நீங்க இதுல பேசிட்டு இருக்கும்போது வந்து அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறத விஜய் கேபினெட் கூட்டத்தில் கண்டிச்சிருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. ஆனா இந்த ரீல்ஸ் அப்படின்றதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கான இல்ல அடுத்த கட்டத்துக்கு நல்ல விஷயத்தை போடுங்க ஆயுதமாவே சார். பயன்படுத்துறாங்க. பிரதமரே நேத்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அடுத்து அதான் சொல்ல வந்தேன். பிரதமரே அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுங்கன்னு அதை நான் சொல்றாரு. சொல்லல, நல்ல விஷயத்துக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க அதுல கவனம் செலுத்த வந்தாலும் சார், ஒரு அமைச்சர் ஆய்வுக்கு போறார், மைக் இந்த மாதிரி மைக்கை மாட்டிட்டு அமைச்சர் போறாரு சார். மைக் எதுக்கு சார்? அமைச்சர் சட்டையில மைக் எதுக்கு சார்? ஏன்னா அவர் அப்படி பேசுறாரு, அப்படி கேள்வி கேட்கிறாரோ, அந்த கேள்வி ஆடியோல வரணுமா ரீல்ஸ்ல? இந்த சிந்தனை நீங்க இதுல போறது இருக்கா, இல்ல அதுல ஒழுங்கா அடிக்கி இருக்கிறானா, ரெக்கார்ட்ல இருக்கிறதும் ஒரு ஸ்டாக்கும் கரெக்டா இருக்கான்னு அதுல சிந்தனை போகுமா, இருக்கணுமா? மைக்கு நல்லா மாட்டுக்க, ஆடியோ செக் பண்ணிக்கப்பா, ஹலோ செக் செக். ஒரு மந்திரி பண்ற வேலையா அது? இதுக்கு பேர் ஆய்வா? இதைத்தான் நான் வேணாங்கிறேன். ரீல்ஸ் எங்க வேணுமோ அதை பண்ணுங்க சார். தொழிலாளர் அமைச்சர் பர்வேஸ் அழுதாரு, ரைட்டு. அவர் சின்ன வயசுக்காரரு, விஜய் மேல யாருக்கு இருக்கிறத விட அவர் கொஞ்சம் அதிகமாக பெரும்பாலும் வச்சுப்போம். அதை வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அந்த ரீல்ஸ் தான் வேணான்னு நம்ம சொல்கிறோம். அதே தொழிலாளர் நலத்துறையில் தொழிலாளருடைய பாதுகாப்புக்கு என்னவெல்லாம் திட்டம் கொண்டாந்துருக்கிறோம், நான் என்னவெல்லாம் சிந்தனை வச்சுருக்கிறேன், ஜாப் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களுடைய அங்கே ஹசார்டஸ் ஆபத்துகள் வேலை செய்கிற எடுக்கிற அந்த ஆபத்துகளுக்கு தடுக்கிறதுக்கு அரசு என்ன பண்ணுது, குறைஞ்சபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் என்னவெல்லாம் சட்டங்கள் இருக்குது, அதை எப்படி அமல்படுத்தும், இந்த மாதிரி ரீல்ஸ் போடுங்க. அதுதானே பிரதமரும் சொல்கிறார், திட்டங்களை பற்றி ரீல்ஸ் போடுங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்லலையே. ஆனால் விடு, நான் சங்கீதா போனால் போட்டு நான் இருக்கேன்னான்னு ஒரு பொண்ணு சொன்ன போது ரீல்ஸ் போடணும்னு சொன்னவண்ணா விஜய் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கணும், ஒரு வீடியோ போட்டு, தங்கச்சி இப்படி பேசாத, அதுக்கு அர்த்தம் வேற, தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது, இது எல்லாருக்கும் ஒரு பாடம், நீ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்ட, இப்படி பண்ணாதேன்னு அன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, ஒரு வீடியோ விட்டுருந்தாருன்னா அந்த சிந்தனை எந்த பொண்ணுக்காக வருமா சார்? அவருடைய அர்த்தம் தெரியாதான் சார் அந்த பொண்ணு பேச்சு. அந்த ரீல்ஸை நான் வரவே இருக்கிறேன். இந்த ரீல்ஸ், இந்த அக்கிரமமான ரீல்ஸ் தேவையா? அரசு பள்ளிகளுக்குள்ள ஆய்வு பொறுத்து அதிகாரமே இல்லாமல் ஒருத்தன் போகிறோம், அதை ரீல்ஸ் வேறு எடுக்கிறான். இவ்வளவு நடந்த பிறகும், ஜனநாயகன் அக்கிரமம் நடந்த பிறகும், அமைச்சர்கள் அழுத அக்கிரமம் நடந்த பிறகும், தலைமைச் செயலகத்தில் ஒரு பொண்ணு போய் ரீல்ஸ் போடுது சார். கேட்ல இருந்து நீங்கள் போங்க, நீங்கள் சார் கொஞ்சம் ஐடி கார்டை காட்டுங்க சார். சரி, தெரியாமல் கேட்குறான், கேட்கணும் தான், பாதுகாப்பு அவசியம் தான். அந்த பாதுகாப்பு இருக்கிற இடத்துல ரீல்ஸ் எடுக்க அனுமதிக்கிறீங்கன்னா அப்போ முதலமைச்சர் எவ்வளி, ஊழியன் அவ்வளி. அந்த கார்டு இல்லை சிஎம் ரசிப்பார் சார், எடுக்கட்டும் சார் ரீல்ஸ் எடுக்க. அந்த சிந்தனை தானே அந்த கான்ஸ்டபிளுக்கு இருக்குது. அதனால நான் அதை அனுபவிச்சாப்ல என்ன, இதைத்தான் சார் அக்கிரமம்னு சொல்கிறோம். இதெல்லாம் முதல்ல ஒரு முடிவுக்கு வரணும். நீங்கள் ஊழல் ஒழிப்புங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை மட்டும் படமாக காமிச்சுக்கிட்டு மீதி அத்தனையிலே கலாச்சாரத்தை, இந்த சமூகத்தை சீரழிச்சிங்கன்னா இந்த நாடு உங்களை மன்னிக்காது. நீங்கள் இதை பேசும்போது வந்து நான் இவங்க எல்லாருமே நிர்வாகத்துக்கு புதியவர்கள், அதாவது வந்து இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்களில் செங்கோட்டையனை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து அமைச்சரவை புதுசு, ஈவன் வந்து சட்டப்பேரவை வந்து புதுசு அவங்களுக்கு. ராஜேஷ்குமார் இவங்கெல்லாம் தவிர்த்து பார்த்தா சட்டப்பேரவை வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு புதுசு தான். அதிகாரிகளை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அதிகார வர்க்கம் பியூரோக்ரஸி வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த ஊழல் ஒழிப்பு மாதிரியான விஷயங்கள் தாவேக்கா பேசுறது வந்து பியூரோக்ரஸிக்கு ஒரு இடத்துல உடன்பாடு இல்லையோ? அதில் எல்லாத்தையும் மொத்தமாக அப்படி சொல்ல வேண்டாம். பணம் அடிக்கணும்னு நினைக்கிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, 350 பேர் இருக்காங்கன்னா ஐஏஎஸ், ஒரு 35 பேர் யோக்கியமான ஆட்கள், நேர்மையான ஆட்கள், தேர்னா பெருசு. அந்த மீதம் இருக்கிற ஆட்களை 2-3 கேட்டகரியாக பிரிக்கலாம். கொடுக்குறத வாங்கிக்கிறது ஒரு கேட்டகரி, கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படியே கொஞ்சம் தயங்குற ஆட்கள் ஒன்று, இவ்வளோ வச்சாதான் ஃபைல் நகரன்னு டிமாண்ட் பண்ணுற அதிகாரிகள்னு அதை பல கேட்டகரியாக பிரிக்கலாம். அதனால் பொதுவாக நம்ம அதிகாரிகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை அல்லது எரிச்சல் படுறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, தப்பாக போயிடும். அவர்களையும் எந்த காலத்துலையும் திருத்த முடியாது. ஆனால் முதலமைச்சர் எல்லா வகையிலும் 360 டிகிரியில் கண்காணிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சாலே அமைச்சர்களுக்கு, கீழ்நிலை ஊழியர்களுக்கு இருக்கிற அந்த பயம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் வரும்னு நமக்கு ஒரு நப்பாசை கலந்த எதிர்பார்ப்பு இருக்குது. பாதி நிறைவேறினாலே நமக்கு சந்தோஷம் தான். நீங்கள் வந்து இந்த அரசு உருவான புதுசில் நடந்த அந்த செய்திகளை நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்க. காலையில் 10 மணிக்கு வந்துடுறாரு, 6 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். முதலமைச்சர் பணி அப்படிங்கிறது வந்து அது ஒரு 24/7 வேலை. அதனால தான் முதலமைச்சர் வீட்டில் வந்து முகாம் அலுவலகம் செயல்படும், அங்கேயும் வந்து அதிகாரிகள் இருப்பாங்க. அதை தாண்டி இதை ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக மாற்றினதே வந்து அது தப்பான ஒரு விஷயம். இல்லை நான் விஜய்ங்கிற ஒரு தனி மனுஷரை பார்ப்பேன். நான் ஒரு நடிகராக, ஒரு இண்டிவிஜுவலாக நான் அவரை பார்த்தது, அவர் ஒரு நடிகர், நான் ஒரு பத்திரிகையாளராக அவரை பார்த்தது நம்ம காதுகளுக்கு வர செய்தி. நம்ம சினிமா பத்திரிகையாளர் எல்லாம் இருக்கலாம், பட் அரசியல் சினிமா மிங்கிலான பிறகு பல விஷயங்கள் காதுக்கு வரும். கொஞ்சம் நடிகர்னாலே சுகவாசியாக தான் இருப்பாங்க, வேறுபற்றக்கூடாது, கேரவன்லேயே இருக்கணும், அப்படியே பப்ளிக்கிட்ட அடிக்கடி போயிடக்கூடாது, அந்த வேல்யூ போயிடும், ஸ்டார் வேல்யூ போயிடும். ஆமாம், ஆறாவோ ஊராவோ ஏதோ போயிடுது. அதை தாண்டி கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர் விஜய்ன்னு நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட விஜய் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதே ஒரு நல்ல மாற்றம்.
அதில் எத்தனை ஊர்களுக்கு போனாரா? 7 மாவட்டம் கூட போகலன்னு சொன்னேன். அதையாவது வந்தாரேன்னு ஒன்று பார்த்தோம். அவருடைய அந்த கேரக்டரை ப்ரூவ் பண்ணுற மாதிரி சத்தம் இல்லாமல் அடிக்கடி ரத்து பண்ணிட்டு இருந்தார் பிரச்சாரத்தை. காரணமே எல்லாம் ரத்து பண்ணார். அதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணி தான் இப்படி கேரக்டர் உள்ள ஒரு விஜய் இவ்வளோ தூரம் ஒரு மக்கள் சேவைக்கு வந்ததே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் எடுத்துக்கிட்டோம். உடனே அது 100% அவர் மாறுவார்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ சனி ஞாயிறு லீவ் விட்டுருக்கிறாரு. சனிக்கிழமை இனிமேல் வர ஆரம்பிக்கலாம். போக போக அவரும் கொஞ்சம் கொஞ்சம் மாற அதுக்கு அவகாசம் கொடுக்க தயார். மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் நீங்கள் கேட்கணும், 180 days இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன நடந்தாலும் நீங்கள் குரல் கொடுக்கக்கூடாது, ட்விட்டு போடக்கூடாது, அறிக்கை கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன அவகாசமே கொடுக்க மாட்டீங்க, ஜெயிலில் அடிச்சு கொண்டா கொல்லட்டும், இன்னும் 120 நாள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவீங்க. அன்னன்னைக்கு தானே சார் அதை கண்டிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு இதில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினார்னா நான் சந்தோஷப்படுவேன். அதை போய் அவரை விமர்சிக்கிறதுல நியாயம் இல்லை. அந்த விஷயம் ஆக்கப்பட்டு ஜெயலலிதா மேலே அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் பெண்ணுங்கிறதுனாலையும் உடல் நலிவுற்றோம். ஏன்னா வெளியில் அவர் மரணம் அடைஞ்சதுனால தான் அவருக்கு உடம்புல இவ்வளோ வியாதிகள் இருக்குன்னு வெளியே தெரிஞ்சு. பத்திரிகையாளர்களுக்கு ஓரளவு தெரியும். அது கார்டன் வட்டாரத்தில் தொடர்பில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்னவெல்லாம் உபாதைன்னு முன்னாடியே தெரியும். 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு போயிட்டானா யாரும் பார்க்க முடியாமாங்க. எமர்ஜென்சிக்கு கான்டாக்ட் பண்ண பூங்குன்றன் இருந்தாரெலாம் சொல்லுவாங்க. ஒரு தலைவருக்கு ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. ஸ்டாலினை எனி டைம் தொடர்பு முடியல, தினேஷ் கிட்ட சொன்னால் எனி டைம் ஒரு கன்வே பண்ணுவார்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி கலைஞருக்கு சண்முகநாதன் இருந்தார், எல்லாம் இருந்துச்சு. இப்போ விஜயும் கூட சனி ஞாயிறு போயிட்டாங்கிறதுக்காக ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க அளவுக்குலாம் வந்து நடந்துக்கிடல. செக்ரட்டரிக்கு சொல்ல போகிறாங்க, அங்கே இருக்கிற அவருடைய ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, பொலிட்டிக்கலாகவும் அஃபிஷியலாகவும் அதை சொல்ல தான் போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மற்றபடி 24/7ங்கிறத யாரும் மறுக்கலையே. இப்போ சண்டே ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, ஒரு நல்லது கெட்டது நடக்குது. விஜய் வெளியே வரதானே சார் போகிறார். என்னை யாரும் வராதிங்கன்னு அவர் ஒன்றும் தடைப்படலை. போட்டார்னா அப்புறம் விமர்சிக்கலாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சாகுபடி வந்து நம்ம கிட்டத்தட்ட தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. நீ அடுத்துமே வந்து தஞ்சை மாவட்டம் வறண்டு போக போகுது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம நகர்ந்துட்டோம். இந்த காவிரி விஷயத்தில் வந்து முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் அப்படிங்கிற வழக்கமாக இந்த அரசில் வர்ற அந்த உறுதிப்படுத்தப்படாத அந்த கசிவிடப்படுகிற தகவல்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அது சரியில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை. ஒரு ஜீவாதாரண பிரச்சனையில் வந்து இப்படி ஒரு தடுமாற்றம் அல்லது வழக்கமான நடைமுறை இவங்களுடைய ஸ்டைலில் பயன்படுத்தக்கூடாது. அது முதலமைச்சர் போறாருன்னு தமிழ்நாடு அரசுடைய செய்தி குறிப்பு வந்திருக்கணும். ஏன் வினோத்தை விட்டு பேச சொல்றீங்க? அமைச்சர் விட்டு அவர் முதல் நாள் போறாருங்கிறார், 3ஆவது நாள் கட்சி தலைமை முடிவெடுக்குங்கிறார். கட்சி தலைமை எப்படி முடிவெடுக்கும்? மேகதாது விஷயத்துக்கு எதிர்கட்சியா நீங்கள் கட்சி தலைமை முடிவெடுக்கிறது? அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா, ஆர்ப்பாட்டம் நடத்தலாமா வேண்டாமா என்று கட்சி முடிவு செய்யுங்கிறதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க சார். தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணணும்னு சொல்லணும். அதையே ஒரு அமைச்சர் தலைவர் போய் சுமத்துறீங்க. ஏன் முதலமைச்சரோட விட வேணாம், அவர் தான் விரும்ப மாட்டாரு. தமிழக அரசின் செய்தி குறிப்பு, முதலமைச்சர் இத்தனாம் தேதி கடிதம் எழுதினார், போறார். ஏன் தினத்தந்தி யூகமாவே எழுதணும்? வெளிப்படைத்தன்மை இருக்கும் என் ஆட்சியிலன்னு சொன்னாரா சொல்லலையா? 99% இந்த ஆட்சியில வெளிப்படைத்தன்மை இல்லை. நிஜமாவே இல்லை சார். அப்படி இருக்கவும் முடியாது. 100% இருக்கணும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் வெளிப்படைத்தன்மையோட இருக்குன்னு உறக்க சொன்னதுனால பாதியாவது வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஒரு முடிவு நைட்டு யோசிச்சிங்களா, காலையில் இப்போ அறிக்கை வந்துடும் நம்ம எதிர்பார்க்கல. அரசல் புரசலா செய்திகள் வந்த பிறகும் கூட அதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னைக்கு வரைக்கும் வரல. நீங்கள் நான் திரும்ப சொன்ன மாதிரி இவ்வளோ முக்கியத்துவமான ஒரு பிரச்சனையில் உங்களை விட அனுபவசாலிகள் இன்னும் உயிரோடு நலமாக இருக்கிற போது நீங்கள் கூப்பிட்டா வந்து நிற்கிற இடத்துல இருக்கிற, அது ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், துரைமுருகன் ஆகட்டும், பொதுப்பணித்துறையை முதலமைச்சராக நிர்வகித்த அந்த 4 பேர் நீங்கள் வாங்கன்னா வரப்போகிறாங்க. பொது இடத்துக்கு வாங்கினாலும் வருவாங்க, செக்ரட்டரி வாங்கினாலும் வருவாங்க. வரலைன்னு சொன்னால் அப்புறம் அவங்கள அம்பலப்படுத்திக்கலாம். இன்னைக்கு துரைமுருகனுக்கு துடிக்க வந்தானே சார் அந்த முடியாத உடம்புலேயே உட்காந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. எனக்கே கொதிச்சு போச்சுன்னு ஜெயலலிதாவை பாராட்டுகிற அளவுக்கு நீங்கள் அதுலையாவது கொஞ்சம் இருங்கப்பா, அவங்கள மாதிரியாவது இருங்கன்னு நொந்து போய் கேட்குறாருல. அந்த துரைமுருகனை கூப்பிட்டான்னு இங்கே வாங்க, நீங்கள் சந்து பொந்துக்குள்ளலாம் அவர் வீடு இல்லை, கான்வாய் நேராக விட்டால் ரோட்டு மேலே வீடு, உள்ளே போங்களேன். மக்கள் மனசு நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல உட்காருவீங்க போய். எடப்பாடி பழனிசாமி காவிரி விவகாரம் பற்றி பேச கூப்பிட்ட போய் ஸ்டாலின் துரைமுருகனும் செக்ரட்டரி போயிருக்காங்க, போனாங்க சார். இப்போ விஜய்க்கு அந்த வயசு இருக்கு, உற்சாகம் இருக்கு, நல்ல சிந்தனை இருக்கு, நான் அதெல்லாம் மறுக்கல. இவங்களை கூப்பிட்டு பேசுறவங்களுக்கு என்ன தேக்கம்? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே. அது என்ன ஒரு அமைச்சரை விட்டு அறிக்கை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி ஆழம் பார்க்கறது? அப்படிலாம் போகாதீங்கன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு மௌனம் தான் காக்குது. போறாரா போகலையா தெரியாது, என்ன அஜெண்டாவோட போறாரு தெரியாது. உச்சநீதிமன்றம் எங்களுக்காக இந்த ஒரு முறை போங்கன்னு அவரோட தீர்ப்பு சொன்னாங்க உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகள். அதை நம்பி மதிச்சு ஜெயலலிதா போனார். அங்கே ஜெகதீஷ் ஷெட்டார் ஒரே வேலை, தண்ணி தர முடியாது, இதுக்கு பேர் பேச்சுவார்த்தையான்னு சொல்லிட்டு ஏஞ்சி பாதியிலே வந்துட்டார் ஜெயலலிதா. எந்த ஜெயலலிதா? தனக்கு எதிராக அந்த அரசே அங்கேயே வழக்கு நடத்திட்டு இருக்கிற போது அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாமல் தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம்னு சொல்லிட்டுலாம் வெளியில் வந்த வரலாறுலாம் இருக்குது. விஜய் அதை படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள். எம்ஜிஆர் போன போது என்ன நடந்துச்சு பேச்சுவார்த்தையில்? பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு நம்மளை எப்படிலாம் நம்ப வச்சு கழுத்து எடுத்தாங்க.
உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி காலில் போட்டு மிதிக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க எடுத்து சொல்லி அதை சம்மப் பண்ணி முடிவை நீங்கள் எடுங்க. ஆட்சி உங்கள் ஆட்சி முதல்ல கேட்கணும்ல. அதை பற்றி ஒரு தெளிவு இந்த அரசுக்கிட்ட இல்லவே இல்லை. அப்போ இது ஆணவம்னு பார்க்குறதா, அகம்பாவம்னு பார்க்குறதா, இல்லை ஒரு புரிதல் இன்னும் வரலைன்னு பார்க்குறதா, எப்படி இதை எடுத்துக்கிறது? இல்லை, இப்போ முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போகிறத பற்றி இருவேறு கருத்துக்கள் இங்கே இருக்குது. இருவேறு கருத்து இல்லை, மொத்த எதிர்கட்சிகளுமே வேணான்ற பேச்சுவார்த்தை போக வேண்டாங்கிறாங்க அவங்க. இப்போ ஏன்னா போனால் அவங்க ஒரு பெருந்தன்மையாகவும் நடந்துக்க மாட்டுறாங்க, ஒரு பரஸ்பர நட்புணர்வோடையும் நடந்துக்க மாட்டுறாங்க. 40 டிஎம்சி தண்ணி தந்திருக்கணும் கடந்த 2 மாதத்தில், 4 டிஎம்சி கூட இன்னும் வந்து சேரலை. அதுக்கு என்ன தீர்வு? இப்போ பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, ஏன் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சு போகலாம்ல? இதே ஆதவ வச்சு நான் கேட்ட கேள்வி தானே, கடிதம் எழுதினா போதுமா? ஸ்டாலினை பார்த்து கேட்டவங்க தான் அவங்க. விஜயை கேட்டேன், எல்லாருமே சொல்கிறேன் நம்ம. சரி, அந்த கட்சியினர் அப்படி பார்த்து கேட்டாங்கல்ல, இன்னைக்கு நீ கடிதம் எழுதி எல்லா நாளும் படிச்சு போ. ஏன்னா இன்னைக்கு என்ன மாதிரியான சூழல் நடந்துகிட்டு இருக்கு? வாங்க நம்ம 5 பேர் மட்டும் போவோம். நான் குறிப்பிட்ட அந்த 4 பேரை மட்டும் கூட்டி இவர் ஒரு 5வது ஆளாக கிளம்பி போக வேண்டியதானே சார்? கர்நாடகாவில் ஒரு ஆலோசனை கூட்டமே நடந்து முடிஞ்சிடுச்சு சார். கர்நாடகாவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள், கர்நாடகாவை சேர்ந்த எம்பிக்கள், கட்சியே வித்தியாசம் கிடையாது, டிகே சிவகுமார் உட்கார வச்சு பேசுறாரு சார். அதுல ஒரு பாதி முயற்சியாவது நீங்க எடுக்கணும்ல. இதுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டணும்னு நம்ம விருப்பப்படுறோம். விஜய் நமக்கு பிடிக்குதா பிடிக்கலாங்கிறதெல்லாம் அப்புறம் சார். நம்ம முதலமைச்சர் எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. அதைத்தான் இப்படி நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்போ ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில அரசியல் விஷயங்களை கடந்து செயல்படணும் அப்படிங்கிற குரல் இருக்கு, நீங்களும் அதான் சொல்றீங்க. ஆனா இதுல அரசியல் விமர்சனங்கள் வரதான் செய்யும், அது வராம இருக்காது. ஒரு கூட்டணிக்காக முதலமைச்சர் தயங்குகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து ஒரு மேலே வைக்கப்படுது. இங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, உங்கள் அமைச்சரவையில் அவங்களுடைய அமைச்சர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட உங்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த கூட்டணி விஷயத்துக்காக தயங்குகிறார் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்பட தானே செய்யுது. அந்த விமர்சனத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் அதுதான் நிஜம்னு நம்ம எடுத்துக்கவும் வேண்டாம். அவரும் பல கணக்கு போடுவார்ல. அதுக்காக காங்கிரஸ் ஆதரவு எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்கு அரசியல் புரியாத, அந்த அளவுக்குலாம் அரசியல் புரியாமல் இல்லை விஜய்க்கு, அதெல்லாம் புரியும். அந்த அரசியல் இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த அரசியலுக்கு மத்தியில் தான் ஒரு தெளிவு வர்றதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் அல்லது முக்கியஸ்தர்கள் கூட்டம், தகுதியான முக்கியஸ்தர்களை ஒரு கூட்டம் போடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். விமர்சனங்கள் எல்லாம் புறந்தள்ளட்டும், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. எந்த காலத்து பொன்னார் அங்கே பிஜேபி அரசு இருக்கிற போது மௌனமாக இருந்த பொன்னார் இங்கே மத்திய அமைச்சர், அங்கே காங்கிரஸ் ஆட்சி மாறின உடனே ஜனதாதளம் அவங்க பிஜேபி அல்லாத ஆட்சியை வந்தோடனே நான் வேணா டிக்கெட் போட்டு தர்றேன், சிஎம் போய் பார்த்து வரட்டுமே அப்படின்னு நக்கல் பண்ணார். அரசியல் நக்கல் நம்ம சொல்கிறோம், அவர் அரசியலாக பண்ணார். பிஜேபி இருந்தால் மௌனமாக இருப்பாங்க. வேறு ஆட்சி வந்துட்டா ஏன் நீங்கள் எப்படியா தண்ணி வாங்கி கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டு உரிமை பறி போகுதே அப்படிம்பாங்க. ஏன் அங்கே ஜெகதீஷ் ஷெட்டார் இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு தண்ணி பறி போகிற தெரியாதா? சொல்லி எடியூரப்பா இருக்கும்போதெல்லாம் உரிமை அப்படியே அள்ளி கொடுத்துட்டாங்களா? அணையை திறந்து விட்டால, வெள்ளம் வந்தால் திறந்து விடுறாங்க. யார் வந்தாலும் அவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. இந்த அரசியல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை தாண்டி தான் ஒரு அரசியல் பண்ணணும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்டணும். இந்த கடைசியாக அந்த காவிரி விவகாரத்தில் வந்த செய்தி அப்படின்றது மத்திய அரசுலேருந்து வந்தது. மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து மத்திய இணையமைச்சர் சொல்லியிருக்காரு. இதற்கு எல்லா தரப்புல இருந்துமே வந்து எதிர்ப்பு வந்திருக்கு. துரைமுருகன் நீங்கள் சொன்ன மாதிரி துரைமுருகன் ப்ரெஸ் மீட் வச்சு வந்து அது ஏன் தப்பு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த தீர்ப்பு முழுமையான அதுலேயே அவங்களுக்கு சாதகமான ஒரு பேராவை எடுத்துக்கிறாங்க. அந்த தீர்ப்பு இல்லாமல் மற்ற தீர்ப்புகள், நடுவர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இதெல்லாம் வச்சு பார்த்து ஆவரேஜாக கீழ்கட்டு மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையான்னு ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர, ஏதோ ஒரு தீர்ப்பு எடுத்துட்டு அதில் ஒரு பேராவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் நீங்கள் பதில் ரிட்டனில் கொடுக்குற அளவுக்கு ஆவணம் அது. ஏதோ 0 ஹவரில் இருந்துச்சு ஒரு பதிலை சொன்னார், ஒரு வாய்ச்சார், இவர் கேட்டு போனார் அப்படின்றதான் கிடையாது. 15 நாளைக்கு முன்னாடியே எம்பி அன்புமணி தான் எழுப்பினார் நினைக்கிறேன். 15 நாள் முன்னாடியே கேள்வி போயிடுச்சு. அந்த கேள்வி செலக்ட் ஆகுது, அமைச்சகத்துக்கு போகுது. ஏன்னா அந்த ப்ராசஸ் தெரிஞ்சதுனால நான் அதை சொல்கிறேன். அமைச்சகத்துக்கு போகுது, பதில் அதிகாரிகள் கொண்டு வரான், கேபினட் அமைச்சர் படிப்பார், எந்த இணையமைச்சர் பேரில் அது நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் முடிவாகிறதே 1 வாரமாக நடக்குது இல்லை. அப்போ அவங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த பதில் வந்திருக்குமா? எந்த தீர்ப்பு எடுத்துக்கிறீங்க? அந்த தீர்ப்பில் எத்தனாவது பேராளது இருக்குது? அப்படி இல்லையே, கீழ்கட்டு மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆந்திரா கர்நாடகா பிரச்சனையிலேயே அது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அங்கே நதிநீர் தாவா அவங்க 2 பேர் கடை நடந்த போது ஆந்திரா அனுமதி இல்லாமலோ கர்நாடகா அனுமதி இல்லாமலோ பரஸ்பரம் இருவரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அது நாடு முழுக்க அமலாகிற ஒரு தீர்ப்பு. ஏதோ 2 நதிக்கான ஒரு நதி பற்றி 2 மாநிலங்கள் என்ன இல்லை, யாருக்கு இடையில் நடந்தாலும் இந்த கீழ்கட்டு மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு. இதை கரெக்டாக அவங்களுக்கு தோதை அதை எடுத்தாந்து கொண்டாந்து பதில் வைக்கிறீங்களே, இது பிஜேபியும் சேர்ந்து செய்கிற துரோகம் தமிழ்நாட்டுக்கு. இந்த ஜென்மத்தில் அவங்க திருந்த மாட்டாங்களோன்னு நொந்து போய் பேசுகிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க பிஜேபி. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எந்த வகையிலெல்லாம் பறிக்க முடியுமோ அந்த வகையில் பறிக்கிற முயற்சி தான் அது. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது. நீங்கள் காவிரி விஷயத்தை வந்து அது நமக்கு ஒரு நீண்ட நடிக வரலாறு இருக்குது. இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டு கட்சிகளுக்குள்ளே வந்த ஒரு முரண், அதில் வந்து இது எப்படி நடந்ததுன்னு தெரில. தாவேகாவும் திமுகவும் அதில் ஒரே பக்கத்தில் நிற்கிறாங்க.
மேகதாதுக்கு மட்டும் தனியாக ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும். அதுக்கு வந்து சில லீகல் பாயிண்ட்ஸை வந்து அமைச்சர் ஆதவர்ஜனா வந்து சட்டப்பேரவையில் சொல்கிறார். அது வந்து அந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி சேர்க்கப்பட்ட ஒரு திருத்தம். அது அந்த 2 கட்சியை தவிர மற்ற எல்லாருமே வந்து அதை எதிர்க்கிறாங்க. மேகதாதுவுக்கு மட்டும் ஒரு நடுவர் மன்றம் அமைக்கிறது அப்படிங்கிற தமிழ்நாடு அரசினுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து சரியான ஒன்றா இருக்குமா? என் புரிதல் வரைக்கும் நான் யோசிச்சு சொல்கிறேன். அதில் தப்பு இல்லையோன்னு அல்லது இதை விட்டால் வேற வழி இல்லையோன்னு ஏன் நம்ம அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறது தான் நடுவர் மன்றத்தில் இருந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அதுதான். அப்போது அதை மாற்றுறதுக்கு ஒரு ஸ்கீம்னு ஒன்று கொண்டாந்து, ஸ்கீம்னா என்னான்னு கேட்டு ஒரு 15 நாள் தள்ளி வச்சு கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷனில் முடிச்சுக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து துரோகம் செஞ்சு இந்த பிஜேபி அரசு தான். அதுக்கு வக்காலத்து வாங்கினவங்க இங்கேருந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் தான். வாரியம்னா என்ன, ஆணையம்னா வார்த்தையில் என்னங்க இருக்குன்னு சொன்ன பிரகஸ்பதி இன்னைக்கு நடமாடிட்டு இருக்கிறாரு. பிஜேபிக்காரர் ஒருத்தர், பேர் வேண்டாம் விடுங்க, மக்கள் அதெல்லாம் தண்டிச்சாச்சு. வாரியம்னா சகல அதிகாரம் இருக்கும். ஆணையத்தில் என்ன பள்ளிக்குன்னு இந்த 10 நாளாக நம்ம பார்க்குறோம். சார் இது ஜூனில் இவ்வளோ கொடுக்கணும் சார், கொடுக்க முடியாதுன்றாங்க. ஜூலையில் இவ்வளோ கொடுக்கணும் சார், அவங்க மாட்டேன்னு சொல்கிறாங்கப்பா. இதுதான் ஆணையம் பண்ணிகிட்டு இருக்கு. வேற வாரியமாக இருந்தால் அவருடைய அதிகாரம் வேற. இந்த ஆணையமும் கூட இந்த பிஜேபி அரசு என்ன பண்ணாங்க, ஜல்சக்தி அமைச்சகத்தின் நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அமைச்சர் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த ஆணையம் கேட்கும். அந்த அமைச்சகத்தில் யார் உட்காருக்கா, சிஆர் பாட்டீல் குஜராத்காரர், ரைட்டு, நடுநிலையாகவே இருப்பான்னு வச்சுப்போம். கர்நாடகாவோ தமிழ்நாடோ இல்லை. 2 இணை அமைச்சர்ல மூத்தவர் சோமண்ணா, கர்நாடகாக்காரர். ஜூனியர் இன்னொரு அமைச்சர் இந்த ராஜ்பூஷன், அவர் தான் இது பதில் சொன்னவர். சோமண்ணாவை மீறி ராஜ்பூஷன் ஒன்று சொல்லிடுவாரா? சீனியர் கம்பெனியில் அண்ணன் இந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அவங்க லாங்குவேஜில், இந்த பதிலை நீங்கள் ஒரு படிங்க, உங்கள் சப்ஜெக்ட்டு உங்கள் ஸ்டேட்டு, கொடுத்துருப்பாரா மாட்டாரா? அப்போ இந்த துரோகத்தை பிஜேபி செய்யலாமா? முதல்ல ஒரு டெஸ்பியூட் இருக்கிற ஒரு இஷ்யூவில் அதே மாநிலத்தை சேர்ந்த மாதிரி அந்த துறையில் அமைச்சராக நியமிக்கலாமா? அடுத்தடுத்த துரோகம். அப்போ இந்த ஆணையத்தை நம்பி பயனில்லை, வாரியமும் அமைக்க மாட்டீங்க, அப்போ இன்னொரு நடுவர் மன்றம் தான் அதற்கு தீர்வுன்னு அந்த புள்ளியை நோக்கி நகர்ந்தாங்களோன்னு நான் ஒரு பார்வை பார்க்குறேன். அதில் தவறு இல்லையோன்னு தோணுது. பார்க்கலாம் சார், இந்த விஷயங்களை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு கட்சிகளும் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். நினைவு கருத்து மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.